Hi friends, welcome to my channel Learn with Vyas. So நம்ம இன்னைக்கு exercise 2.5 ல 11 sum இருந்து பார்க்கலாம். Already 10 sums பார்த்தாச்சு. இப்போ 11 sum. The sum of three consecutive terms that are in AP is 27 and their product is 288 னு கொடுத்திருக்காங்க. Find the three terms. So let the first three terms be நம்ம இத எடுத்துக்கலாம் ரெகுலரா a minus d a and a plus d இது மூணும் வந்து எப்பவுமே ஃபார்மட் இந்த ஃபார்மட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேர்முக்கு முன்னாடி டேர்முக்கு ஒரு டிஃபரன்ஸ் மைனஸ் பண்றோம், இது டிஃபரன்ஸ் பிளஸ் பண்றோம். சோ இது நம்ம ஃபார்மட்டா வச்சுக்கலாம். நீங்க இந்த மாதிரி sum of 3 consecutive AP ன்னு கேட்டா இது மூணு கன்சிக்யூட்டிவா இருக்கா, a minus d a and a plus d. சோ இது மூணு கன்சிக்யூட்டிவா இருக்கு. இந்த ஃபார்மட்டை நீங்க எப்பவுமே நீங்க வச்சுக்கோங்க 3 டேர்ம்ஸ்க்கு. So product ஆனாலும் சரி sum ஆனாலும் சரி இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் ஈஸியா உங்களுக்கு சால்வ் ஆகும். So a minus d plus a plus a plus d. So sum of three consecutive terms of an AP வந்து உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க 27 கொடுத்துட்டாங்க. So இந்த என்ன கண்டுக்கலாம் minus d plus d cancel ஆயிடும். So 3a is equal to 27, a is equal to 27 by 3, a is equal to 9 கிடைச்சிருச்சு. இப்போ product of three terms is 288 னு கொடுத்திருக்காங்க. என்ன find the three terms இந்த மூணு term தான் கண்டுபிடிக்கணும். இப்போ செகண்ட் டேர்ம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 9 ன்னு. ஃபர்ஸ்ட் டேர்மும் செகண்ட் டேர்மும் ஃபர்ஸ்ட் டேர்மும் தேர்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும் d வேணும் நமக்கு. சோ d க்கு நம்ம இது யூஸ் பண்ணுவோம் a minus d into a plus d is equal to 288 னு கொடுத்திருக்காங்க. Product of the three terms first term second term third term is 288. So a க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிறேன். a நமக்கு 9 தெரியும். So 9 minus d into 9 plus d is equal to 288. So 9 எங்க டிவைட் பண்றேன். இங்க என்ன ஃபார்முலா இருக்கு a minus b into a plus b. a minus b into a plus b என்ன a square minus b square. So 9 square minus d square is equal to 288 by 9. So 2 நான் 9 கேன்சல் பண்ணா 3 times 2 32 வருது. So 9 square minus d square இருக்கு. So minus d square is equal to 32 minus 9 square. ஓகேங்களா? So minus d square is equal to 32 minus 9 square வந்து உங்களுக்கு 81. So minus d square is equal to இது மைனஸ் பண்ணா உங்களுக்கு minus 49 வரும். minus minus cancel. So d square வந்து 49 னா d is equal to 7. 7 7s are 49. இப்போ d யும் கண்டுபிடிச்சாச்சு, a யும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதல அப்ளை பண்ணலாமா? a minus d, a plus d first three terms. So a நமக்கு என்ன 9 minus 7, 9, 9 plus 7. So 9 minus 7 என்ன 2, 9 plus 7 வந்து உங்களுக்கு 16 வரும். So இதுதான் first three terms of the required AP. ஓகேங்களா? Let's பார்க்கலாம். The ratio of the 6th and 8th term of an AP is 7:9 கொடுத்துட்டாங்க. Find the ratio of 9th term to 13th term. So இந்த question பார்த்தோம்னா நம்ம வந்து இது எப்படி பண்ணனும், எப்படி ஆன்சர் பண்றதுன்னு யோசிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எழுதிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணனும். ஏதோ ஒரு சொல்யூஷன் நமக்கு நடுவுல கிடைக்கும். ஓகேங்களா? So ratio of 6th term T6 இல்லையா? T6 is the 6th term, T8 வந்து 8th term is 7 by 9, 7:9 னு கொடுத்துட்டாங்க. So இது ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பாப்போம் எழுதிட்டு. So ஃபார்முலா என்ன? T6 ஃபார்முலா என்ன? a plus 5d, a plus n minus 1d. Tn is equal to a plus n minus 1 into d. So T6 by a plus 7d, 8 வந்து minus 1, 8 minus 1 வந்து 7 வந்துரும், is equal to 7 by 9. ஓகேங்களா? ரெண்டுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். So 9 into a plus 5d is equal to 7 into a plus 7d. So உள்ள மல்டிப்ளை பண்ணா 9a plus 9 5s are 45, d is equal to 7a plus 7 7s are 49d வருது. So a இந்த பக்கம் கொண்டு வரேன், d அந்த சைடு கொண்டு போறேன். 9a minus 7a is equal to 49d minus 45d. ஓகேங்களா? So 9 minus 7a என்ன 2a is equal to 49 minus 45d. So 4d வருது. So cancel out பண்ணா 2 2s are 4. So a is equal to 2d அப்படினு சொல்லிட்டு இங்க ஒரு ரிலேஷன் கிடைக்குது. So இது நம்ம எப்படி யூஸ் பண்ணனும்னு பார்க்கலாம். சும்மா அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? இப்போ ratio of the 9th and 13th term, ratio of 9th and T9 by T13 கேட்டிருக்காங்க. So இந்த ரிலேஷனை நம்ம இத அப்ளை பண்ணி ஒரு ரேஷியோ கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். So T9 என்ன a plus 9 minus 1d. So a plus 8d. இது அதே மாதிரி a plus இது 12d. ஓகேங்களா? So that's equal to a is equal to 2d நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. So a is equal to 2d இங்க நான் யூஸ் பண்றேன். So a க்கு பதிலா 2d போடுறேன். 2d plus 8d divided by 2d plus 12d. So that's equal to 2d plus 8d என்ன 10d divided by 2 plus 12 it is 14d. dd cancel ஆயிரும். 2 table 5 times 2 7s are, so total 5 by 7 வருது. So T9 by T9 is to 313 is equal to 5 is to 7. இதுதான் உங்களுக்கான required ratio.
ஓகேங்களா? சம் பார்க்கலாம். In a winter season, let us take the temperature of Ooty from Monday to Friday to be in AP ன்னு கொடுத்துருக்காங்க. AP ல இருக்குங்கறாங்க. So sum of temperature from Monday to Wednesday is 0 and the sum of temperature from Wednesday to Friday is 18 degree. Find the temperature on each of the 5 days. இது AP ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. So AP யோட general format என்ன நமக்கு A அடுத்த டேர்ம் வந்து A plus D, அடுத்த டேர்ம் A plus 2D, அடுத்த டேர்ம் வந்து A plus 3D, அடுத்து வந்து A plus 4D. இதுதான் AP யோட general format நமக்கு. So இந்த structure நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So first 3 days சம் பண்ணா உங்களுக்கு வந்து 0 டிகிரி கிடைக்கும்னு சொல்றாங்க. Monday to Wednesday வந்து உங்களுக்கு 0. So A plus D plus A plus 2D is equal to 0. ஓகேங்களா? So இதுல நமக்கு என்ன ரிலேஷன் கிடைக்குது? A plus A is equal to 3A plus 3D is equal to 0. So 3A is equal to minus 3D. D அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுறேன். 3 கேன்சல் பண்ணா A is equal to minus D. So ரிலேஷன் நமக்கு இதுல கிடைச்சிருச்சு. அடுத்து இந்த மூணு Wednesday to Friday உங்களுக்கு 18 கிடைக்குது. So Wednesday என்ன A plus 2D plus A plus 3D plus A plus 4D is equal to உங்களுக்கு 18 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ நான் இப்ப A க்கு பதிலா -d சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அதுக்கு முன்னாடி இருக்குறதெல்லாம் நான் ஆட் பண்ணிடுறேன். A plus A 3A plus 2D plus 3D 5D 5 plus 4 9 9D is equal to 18. So D க்கு A க்கு பதிலா நான் -d சப்ஸ்டிட்யூட் பண்றேன். நம்ம கடைசிக்கு ஆன்சர். So -d சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3 into -d plus 9D is equal to 18 வரும். So -3D plus 9D is equal to 18. So 9 minus 3 வந்து உங்களுக்கு 6. 6D is equal to 18 வரும். 6D is equal to 18 னா D is equal to 18 divided by 6. So D is equal to 3 கிடைச்சிருச்சு. D is equal to 3 னா A is equal to minus D. So A is equal to minus 3. ஓகேங்களா? A D கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளவுதான். சிம்பிளா இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். A வந்து என்ன நமக்கு -3. So Monday ஓட டெம்பரேச்சர் -3. A plus D என்ன -3 plus 3. -3 plus 3 என்ன உங்களுக்கு 0. So A plus 2D. அப்ப A வந்து உங்களுக்கு என்ன -3 plus 2 into 3. 2 3s are 6. So -3 plus 6 வந்து உங்களுக்கு 3 வந்துரும். அடுத்து வந்து A plus 3D. -3 plus 9. So உங்களுக்கு என்ன வருது 6 வருது. அதே மாதிரி -3 plus 12 உங்களுக்கு 9 வருது. So 3 3 உங்களுக்கு காமன் டிஃபரன்ஸ் தானே 3 3 உங்களுக்கு ஆட் பண்ணிட்டே போலாம். காமன் டிஃபரன்ஸ் 3 கண்டுபிடிச்சாச்சு. 3 3 ஆட் பண்ணி போனா உங்களுக்கு இதுதான் சொல்யூஷன். -3 0 3 டிகிரி செல்சியஸ் 6 டிகிரி செல்சியஸ் 9 டிகிரி செல்சியஸ் ஈச் ஆஃப் தி 5 டேஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? சோ இந்த சம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு 14 சம் மட்டும் தனி வீடியோ போட்டுருக்கேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.